அதிகாரம் 6. வாழ்க்கை துணை நலம். மனைத்தக்க மாண்புடையாளாகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. இல்லத்திற்குரிய பண்புகளுடன் பொருள் வளத்துக்கும் தக்கவாறு குடும்பம் நடத்துபவள் கணவனின் வாழ்வுக்கு பெரும் துணையானவளாவாள். மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை இணைமாட்சி தாயினுமேல். இல்வாழ்க்கைக்கு தக்க நற்பண்புகளை மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பலனில்லை. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன? அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பதுதான் என்ன? பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின். கற்பென்னும் திண்மை கொண்ட பெண்மையின் உறுதி பண்பை பெற்றுவிட்டால் அதைவிட பெருமைக்குரிய வேறு யாரு? தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென்னும் பெய்யும் மழை. வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுபவள் துயில் எழுகின்றவள் பெய் என்றால் பெய்யும் மழை. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். கற்பு நெறியில் தன்னையும் காத்துக்கொண்டு தன் கணவனையும் காப்பாற்றி தகுதியமைந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவள் பெண். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்? மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. தம்மை தாமே காத்துக்கொண்டு சிறந்த பண்புகளுடன் வாழும் மகளிர் அடிமைகளாக நடத்த எண்ணுவது அறியாமையாகும். பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டீர் பெரும் சிறப்பு புத்தேலீர் வாழும் உலகு. கணவனை போற்றி கடமை செய்ய பெற்றார் மகளிர் பெரிய சிறப்புடைய மேலுலக வாழ்வை பெறுவாள். புகழ் புரிந்திலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவருக்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காளை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை. மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேர். குடும்பத்தின் பண்பாடுதான் வாழ்க்கையின் சிறப்பு. அதற்கு மேலும் சிறப்பு நல்ல பிள்ளைகளை பெற்றிருப்பதே. நன்றி.